இருக்கிற நடக்கிற எதுவும் நிரந்தரம் இல்லை. நம்பலாமா? இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. நம்ம இருக்கிற பூமி நிரந்தரமா சொல்லுங்க. நாம நாம இருக்கிற இந்த இந்த ஆரோக்கியம் நிரந்தரமா? நமக்கு இருக்கிற இந்த ஆரோக்கியம் சுகம் நிரந்தரமா? நமக்கு இருக்கிற இந்த உயிர் நிரந்தரமா? நமக்கு இருக்கிற இந்த ஏஜ் நிரந்தரமா? நேத்து 30 வயசு, போன வருஷம், இந்த வருஷம் அதே 30 பிரதர். ஆமா பிரதர், நான் 5 வருஷம் கழிச்சாலும் அதே 30 தான். சொல்ல முடியுமா? எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுசு. நேற்றைய நாள் இன்னைக்கு இல்ல, நேற்றைய நிமிடம் இப்ப இல்ல. கவனிச்சீங்களா? அப்ப இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்ல. கன்ஃபார்மா? நம்பர் 1. நடக்கிற எதுவும் நிரந்தரம் இல்ல. நடக்குது, நீ ஜாப் போறேன் பிரதர், ஆனா இப்படியே போவானா சொல்ல முடியாது பிரதர். நிகழ்கிற எதுவுமே நிரந்தரம் இல்ல. இதெல்லாம் தெள்ள தெளிவான யதார்த்தம். இது யாருமே மறுக்க முடியாது. இருக்குதுன்னு நினைக்கிற எதுவும் நிரந்தரம் இல்ல. நடந்துட்டு இருக்குங்கிற எதுவும் நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு வர்ற சூரியன் இப்படியே வரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வருகிற இரவு பகல் அப்படியே வரும் சொல்லவே முடியாது. நிரந்தரம் இல்ல. பூமிக்கே நிரந்தரம் இல்ல. அப்ப இருக்கிற எதுவும் நிரந்தரம் இல்ல, நடக்கிற எதுவும் நிரந்தரம் இல்ல. நம்பர் 1. ஒண்ணு நடக்குமாங்கிறதுக்கும் உத்தரவாதமும் இல்ல. பாருங்க, நிரந்தரம் இல்லைங்கிறது ஒரு டாபிக். இப்படி நடந்துருமா? அவர் சிஎம் ஆயிடுவாரா? இப்படி ஓட்டு போட்டுருவாங்களா? இப்படி நடக்க போற எதுக்குமே உத்தரவாதமும் இல்ல. கவனிச்சீங்களா? சி, இருக்கிற எதுக்கும் நிரந்தரம், இருக்கிற எதுவும் நிரந்தரம் இல்ல, நடக்கிற எதுவும் நிரந்தரம் இல்ல. ஒண்ணு இப்படி நடக்குமா அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமும் இல்ல. நிரந்தரம் இல்ல, உத்தரவாதம் இல்ல. நிரந்தரம் இல்ல, உத்தரவாதம் இல்ல. அப்ப இது எதை காமிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தத்துவம், வாழ்வியல் யதார்த்தம், இயற்கையின் இந்த அமைப்பு, வாழ்வியல் அமைப்பு எதை காமிக்குது? ஏதோ ஒன்ன சொல்ல வருது நம்மகிட்ட. ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட டிசைன் நம்மகிட்ட ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது? இருக்கிற எதுவும், நடக்க இருக்கிற எதுவும் நம்ம கையில இல்லை. தெளிவா இருக்கா? எப்பா, உன் கையில இருந்தா எதுக்கு அது நிரந்தரம் இல்லைன்னு நீ சொல்ற? ஏன்னா நீயே உன் கையில இல்ல, நீயே நிரந்தரம் இல்ல. நீ எப்படி சொல்ல முடியும்? ஏப்பா, நடக்க போற ஒண்ணு உன் கையில இருந்தா நீ என்னத்துக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நீ சொல்ற? கவனிச்சு பாத்தீங்களா? நம்ம கையில ஒண்ணு இருக்குன்னா நாம எப்படி இதை நிரந்தரம்னு சொல்ல முடியும்? நம்ம கையில ஒண்ணு இருக்குன்னா நாம எப்படி உத்தரவாதம்னு சொல்ல முடியும்? அப்ப அப்படி சொல்றோம் அப்படின்னா இன்டைரக்டா, ரகசியமா நம்மகிட்ட அழகா சொல்லுது, உன் கையில இல்லை. உன் கையில இல்ல. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் எடுங்க, 13, 14, 15 வாசிக்கலாம், முடிப்போம். மேலும் நாங்கள் இன்னைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்பவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோட இருந்தால் இன்ன இன்னதை செய்வோம் என்று யாக்கோப்பு அவரு அப்படி எழுதினத ஆண்டவர் வெளிச்சமா எனக்கு இப்படி சொன்னார். ஆனா சொன்னதெல்லாம் அந்த வசனத்துல அப்படியே இருக்கு. அவர் சொல்ல வர்றாரு, யாக்கோப்பு, எப்பா, நீங்க பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க, பக்காவா ஷெட்யூல் போட்டிருக்கீங்க. இன்னைக்கு டிக்கெட் பண்ணி புக் பண்ணி நாளைக்கு நம்ம துபாய் போறோம். அங்க போயிட்டு இந்த கம்பெனில ஜாயின் பண்றோம். அங்க போயிட்டு இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், இதை செய்யறோம், அதை முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் அங்க வெயிட் பண்றோம், தங்குறோம், பிசினஸ் பண்றோம், வரும்போது லம்பா நம்ம சம்பாதிச்சுட்டு வரோம். ஸ்கெட்ச் ஷெட்யூல் அருமையா இருக்கு. அப்படி போடுறவங்க பார்த்து யாக்கோப் சொல்றாரு, நம்பர் 1, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. தட் மீன்ஸ் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இவ்வளவு பிரம்மாண்டமா ஸ்கெட்ச் போட்டீங்களே, இது நடக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி உங்களுக்கு இருக்கு? அவர் கேட்கிற முதல் கேள்வி. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கே துபாயில வார் வந்துடும், நீ எப்படி போவ? நாளைக்கே பெட்ரோல் கிடைக்காது, என்ன கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, ஃபிளைட் கேன்சல், நீ எப்படி போவ? நீ எப்படி போவ? நாளைக்கே துபாய் மார்க்கெட் அவுட்டு, நீ எப்படி போவாங்க?
நாளைக்கு நடக்க இருப்பது உனக்கு தெரியாதே. நாளைக்கு நடக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நம்பர் 1. சரிப்பா, மார்க்கெட் நல்லா இருக்குப்பா, ஃப்ளைட்லாம் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குப்பா, ஓகே, பிசினஸ் நல்லா அங்க பண்ணலாம்ப்பா, தடைனா அது கிடையாதுப்பா, அதனால ஓகேப்பா. அப்படி இருந்தாலும் உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? வைக்கிறாருங்க அடுத்தாப்பு. நாளைக்கு நடக்க போறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதெல்லாம் அப்படி சொன்னீங்கன்னா இப்ப இருந்துட்டு இருக்க உங்க உயிருக்கு, உங்க உயிர் நிரந்தரமா? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? ரெண்டுமே கனெக்ட் பண்றாரு. உங்க உயிர் எப்படிப்பட்டது? அப்ப உயிர் இருக்குன்னு நினைக்கிற உங்க உயிர் உங்க கையில இல்லையே. நாளைக்கு இப்படி பண்ண போறோம் நீங்க போடுற இந்த ப்ரோக்ராம்ஸ் அதுவும் நடக்குமாங்கிறது உங்க கையில இல்லையே. என்ன சொல்றாரு? அதுவும் உங்க கையில இல்ல, இத ப்ரோக்ராம் போட்ட நீங்களும் உங்க கையில இல்ல. இது இது நிரந்தரம் இல்ல, அது உத்தரவாதம் இல்ல. அதனால ஆண்டவருக்கு சித்தமானால், ஏன் அப்படி சொல்ல வர்றாரு? இதுவும் அதுவும் தேவன் கையில இருக்கு. ஆண்டவருக்கு சித்தமானால், பெரியவா மனசு வச்சா இன்னின்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள். அழகான வெளிச்சம் யாக்கோபு. உத்தரவாதம் இல்லப்பா, நிரந்தரம் இல்லப்பா, அவர் கையில இருக்குப்பா. பெரியவாளை முன் வச்சு பேசுங்க. எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்க போவோம், நாங்க செய்வோம். நாங்க உயிரோட இருக்கிறது ஆண்டவர் சித்தமானால், நாங்க உயிரோட இருந்து இப்படி நாங்க பிரயாணப்பட்டு போய் இதை செஞ்சிட்டு வர்றதுக்கு அதுக்கும் ஆண்டவர் சித்தமானால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுங்க. யாக்கோப்பு 4, 13, 14, 15 இது குட்டி டாபிக், ஆனால் அவ்வளவு திக்கா ட்ரூத் நிறைஞ்சிருக்கு அதுல. நடக்க போறது உத்தரவாதம் இல்ல, நடந்துட்டு இருக்கிறதுக்கும் நிரந்தரமும் இல்லை. அப்ப என்ன எதை காட்டுது? நம்ம கையில இல்ல, நம்ம கையில இல்ல. அப்ப யார் கையில இருக்கு? அவர் கையில இருக்கு. அப்ப அவரை முன்னிட்டு எதையும் பேசுங்க, அவரை மனசு வச்சுட்டு பேசுங்க. ஏன் உங்களை மனசு வச்சு பேசுறீங்க? நிரந்தரம் இல்லாத கேஸ், உத்தரவாதம் இல்லாத கேஸ், நீங்க எதுக்கு மனசு வச்சு பேசுறீங்க?